கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 4 வர்ணமும் படிச்சாங்க. எங்களை படிக்க விடலைன்னு சில அரசியல் பண்றாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் 4 வர்ணமும் படிச்சாங்க. அதனால தான் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அப்படின்னு 4 வர்ணமும் படிச்சாங்கிறது மட்டும் இல்ல, வர்ணபேதம் இல்லாமல் படித்தவர்களை மதித்தார்கள். படிச்சவங்களை மதிச்சாங்க. அதுதான் என்ன அர்த்தம்? மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே, கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு குமாரராஜா தியாகராஜா அவர்கள் சொன்ன பாடலுக்கான அர்த்தம் என்னென்ன, 4 வர்ணத்திலும் படித்தார்கள், படித்த அத்தனை வரையும் வர்ணபேதம் இல்லாமல் மதித்தார்கள் அப்படிங்கிறது தான். அதை விட்டு அவர் என்ன சொல்றார் அடுத்து, கற்றுக்கிட்டே வந்த நாம நடுவில் ஏன் கல்வி இழந்தோம்? இப்போ நமக்கு என்ன தெரியுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லா வர்ணமும், அதில் எந்த குழப்பமும் இல்லை. பிறகு இந்த படிப்பு எப்போ நின்றுச்சு? அதுதான் இந்த முகலாயர்கள் படையெடுப்பின் போது, ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது, இந்த கடந்த 1000 வருஷமாக தான் அந்த பிரச்சனைங்கிறது தான் நம்ம பல முறை சொல்லிட்டு வரோம். ஆனால் பெரியாரும் மற்றவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு எப்பயுமே அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு வராங்க. நமக்கு எப்பயுமே அறிவு இருந்திருக்கு,